பிரீத்தி, நிறைய விஷயம் வந்து நம்ம ரெயின் பத்தி எல்லாருக்குமே தெரியும் அண்ட் தெரியாத சில விஷயம் வந்து இருக்கு அண்ட் இந்த விஷயம் வந்து கண்டிப்பா யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். ரெயின் டிராப்லெட்டோட வெயிட் வந்து 2,26,000 பவுண்ட்ஸ் இருக்குமா. ஒரே ஒரு டிராப்லெட்டோட வெயிட் வந்து அவ்வளவு இருக்குமா. அண்ட் ஒரு நிமிஷத்துக்கு வந்து 1 பில்லியன் டோன்ஸ் வந்து எர்த்ல வந்து ஃபால் ஆகுமா. ஓகே, சோ இந்த புள்ளி விவரத்தெல்லாம் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி அழகா ரொம்ப ரிசர்ச் பண்ணி தேடினதெல்லாம். ஓகே தர்ஷிகா, நீங்க ஒரு பிரெயினின்றதை நான் ஒத்துக்கிறேன். இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல யதார்த்த ஜோதிடர் செல்வி காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 26ஆம் தேதி 9வது மாதம் 2016ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் 10ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பாரம்பரியமாக உள்ள நோய் உபத்திரங்கள், இரத்தத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், சர்க்கரை நோயாளிகள், இரத்த கொதிப்பாளிகள், ஹார்மோன் குறைபாடு உள்ளவர்கள் இன்று மிக மிக கவனமாக இருப்பதும், பூர்வீகத்தில் இரத்தபந்த உறவுகளுக்கும் தாய் தந்தையருடைய உடல்நிலைக்கும் எந்தவித வாக்குவாதங்களும் இல்லாமல் குடும்பத்தில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வதும், பூர்வீக சொத்தில் ஏதேனும் பாதிப்புகள் இருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தை இன்று நடைபெறாமல் இருப்பது நன்மை தரும். உத்தியோகம், தொழில் அமைப்பு, வியாபாரத்தில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றி ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக மன சங்கடத்தில் இருந்த ஒரு பிரச்சனை நிவர்த்தி ஏற்படுகிறது. பணத்தட்டுப்பாடு தீர்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுகிறது. கடல் கடந்து நல்ல செய்திகள். உங்களுடைய அமைப்பு பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக நட்பில் இருந்த அமைப்பு பிரச்சனையாகி பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவதற்கு மீண்டும் அமைப்பு ஒன்று சேருவதற்குண்டான அனுகூலங்கள் காணப்படுகிறது. பெண்களுக்கு சுபகாரிய அமைப்பில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். கடும் சொற்கள் வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பெல்லாம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் கடும் சொற்களால் குடும்பத்தில் நிம்மதியற்ற தன்மையும் சந்தோஷ அமைப்பு பறிபோவதற்குண்டான சூழ்நிலையும் காணப்படுவதை கவனத்தில் கொள்க. எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலம் காணப்பட்டாலும் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலைகள் காணப்படுவதற்குண்டான அற்புதமான நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சோம்பலால் நல்ல வாய்ப்புகளை இழந்து கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். உத்தியோகம் நிமித்தம் பெரிய அளவு ஏற்றம், புது முயற்சிகள், உத்தியோகத்தில் இடமாற்றம், ஏற்கனவே உத்தியோகத்தில் பாதிப்பு இருந்த அமைப்பு நிவர்த்தி, மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கை, உங்களுக்கு தொந்தரவு கொடுத்திருந்தவர்கள் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்வது, அரசமைப்பில் மிகப்பெரிய ஏற்றங்கள் ஏற்படுவது, படைப்பாளிகளுக்கு பாராட்டு பெறுவது, கௌரவம் கிடைப்பது, தனிப்பட்ட முறையில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். விரயங்கள் அதிகமாக உள்ளதனால் மிக கவனம். வங்கி அட்டைகளை வீட்டிலே வைத்துவிட்டு செல்வது நன்மை ஏற்படுத்தி தரும். யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுக்காதீர்கள். குடும்பத்தாருடன் கலந்து பேசி செய்யுங்கள். சிறு சிறு விஷயத்திற்கு வாக்குவாதங்கள் வேணாம். மன சஞ்சலங்கள் ஏற்படுகிறது. உடைமைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். வீண் விரயங்கள் காணப்படுவதை கவனத்தில் கொள்வதும், கூட்டமாக இருக்கிற இடத்திலிருந்து நகர்ந்து கொள்வதும், முடிந்த அளவுக்கு வேலை தங்களுடைய வீடு என்று இருப்பதே நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். லாபம், புது பொருள் சேர்க்கை, அனுகூலங்கள், அசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தங்கள், பெரிய அளவுக்கு பொருள் சேர்க்கை, பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற விஷயங்கள் மன சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பணம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வருவதற்குண்டான அனுகூலங்கள் காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகம் மற்ற விஷயத்தில் கண்டிப்பாக பேப்பர் போடுகின்றேன் அது போடுகின்றேன் என்ற சவடாலெல்லாம் விடக்கூடாது. உத்தியோகத்தில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் யாருடைய கோபதாபத்திற்கும் ஆளாகாமல் அந்தந்த குறிப்பிட்ட வேலையை கொடுத்த வேலையை சரியாக முடித்துவிட்டு வெயிட் செய்வதே நன்மை தரும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோகம், உத்தியோக அமைப்பு சங்கடங்கள் நிவர்த்தி, உத்தியோகத்தில் அனுகூலங்கள், பெரிய மனிதர்களை சந்திப்பது, புது புது விஷயத்திற்கு அனுகூலங்கள் பெறுவது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் சமூகத்தில் வெளிவட்டாரத்தில் குடும்பத்தில் கூடக்கூடிய அமைப்பு, ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது. கண்டிப்பாக அதே சமயம் ஏற்றம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் உத்தியோகத்தில் அவசரத்தனம் மட்டும் கூடாது. அவசரகதியில் வார்த்தைகளை மட்டும் விட்டு பிறகு வருத்தப்படுவதெல்லாம் ஏற்பட்டுவிடும். மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் சிண்டு முடிவதில் சிலர் வெற்றி காண்பார்கள். எனவே யாரை பற்றி புறங்கூறாமல் புறங்கூறுகிற இடத்திலிருந்து நகர்ந்து கொள்வதே துளாராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஜவாப் வேண்டாம், ஜாமீன் வேண்டாம், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிறிது கவனம், உடைமைகள் விஷயத்தில் மிக மிக கவனம். பண அமைப்பில் ஏற்றத்திற்கு உண்டான அமைப்புகள் காணப்பட்டாலும் விரயங்கள் அதிகமாக காணப்படுகிறது. அந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசிக்காமல் செய்யக்கூடிய செலவுகளெல்லாம் பெரிய அளவு வருத்தத்தையும் சங்கடத்தையும் குடும்பத்தில் ஏற்படுத்திவிடும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் நேர அமைப்பெல்லாம் காணப்படுகிறது. குருவின் அனுகூலம் பரிபூர்ணமாக காணப்பட்டாலும் இந்த காலகட்டத்தில் சனியின் அமைப்பு சிறிது பாதிப்பையும் சிறிது சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தந்தை வழி உறவுகளுடைய தேக ஆரோக்கியமும் தந்தை வழி உறவுகளுக்கு உங்களுக்கு வாக்குவாதமும் பெரிய அளவு சங்கடத்தையும் மன கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் மனசஞ்சலம், தேக ஆரோக்கிய குறைபாடு, ஒன்றுமேலாத விஷயத்திற்கெல்லாம் நீங்களே குழப்பிக் கொள்வது, சிறு சிறு வாக்குவாதங்கள் குடும்பத்தில் ஒட்டுமொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டம் நாள் முழுவதும் உள்ளதை கவனத்தில் கொள்க. மேலும் எந்த ஒரு விதத்திலும் தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் வீடு உண்டு என்று சுருக்கிக் கொள்வதே தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். எல்லா விஷயத்திலும் நிதானத்துடன் இருங்கள். குறிப்பாக இரவு நேர பயணங்கள் அவசியம் என்றால் தவிர தவிர்த்து கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். துணைவியாருடைய வாக்குவாதங்கள் மிக மிக கவனம். அவர்களுடைய தேக ஆரோக்கியம் சிறு சிறு பாதிப்பு இருந்தாலும் கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு, பணவரவு, பூமியால் மிகப்பெரிய ஆதாயங்களிலெல்லாம் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் உள்ள ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியம். குடும்ப பிரச்சனைக்கு மூன்றாம் நபர்களை அணுகுவது பெரிய அளவு நிம்மதியற்ற தன்மையை ஏற்படுத்தி விடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, எடுத்த காரிய ஜெயம், தொழிலமைப்பில் மேன்மை, உங்களுக்கு நீண்ட நாட்களாக சங்கடம் கொடுத்தவர்கள் ஒன்று நட்பு பாராட்டுவார்கள். மேன்மக்களின் மூலமாக மிகப்பெரிய ஆதாயத்தை பெறுவார்கள். அரசு சம்பந்தப்பட்ட தொழில், ட்ரேடிங் தொழில், உத்தியோகத்தில் இந்த சங்கடங்கள்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கடல் கடந்து நல்ல செய்திகள் வரும். எந்தவித பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகப்பெரிய அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். அதே சமயம் உணர்ச்சி வசப்படாதீர்கள். யாரையும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து வெளியில் வந்து விடுங்கள். எல்லாத்தையும் தெய்வம் பார்த்து கொள்வான என்ற நம்பிக்கையில் இருங்கள். பொறுமை, கண்டிப்பாக பண விஷயத்தில் ஏற்கனவே பட்ட பாடத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது பல விதத்தில் நன்மையும் அனுகூலமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், வெளிவட்டாரத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, பூமியால் மிகப்பெரிய ஆதாயங்கள், உத்தியோகத்தில் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகள் தேடி வருவதற்குண்டான பிராப்தமும் அனுகூலமும் காணப்படுகிறது. இளம் வயதினர்களுக்கு காதல் அமைப்பு பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. திருமண தடைகள் நிவர்த்தி ஏற்படுகிறது. அதே சமயம் கர்ப்பஸ்திரிகள் மிக மிக கவனமாக இருப்பது, வழுக்கி விழுவது, வழுக்கலான இடங்கள், உயரமான இடங்கள் மிக கவனம். கடுமையான இடத்தில் வேலை செய்பவர்கள் தங்களுடைய உத்தியோகத்தில் தொழில் அமைப்பில் மிக கவனமாக இருப்பதும் கவனச்சிதறல்கள் இல்லாமல் இருப்பதும் அவசியமில்லாத இரவு நேர பயணத்தை மட்டும் தவிர்த்து கொள்வது மிக மிக சிறந்த அமைப்பாக காணப்படுகிறது. பெரிய அளவு முதலீடுகள் செய்தவர் கூட அது வெளியில் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது, டாம்பிகம் இல்லாமல் இருப்பது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை
மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்வது நன்மை தரும். மீண்டும் நாளை யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். தர்ஷிகா, ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு மழையை பத்தி நிறைய சூப்பரான ஃபேக்ட்ஸ், அதுவும் லாஸ்டா நீங்க புள்ளி விவரத்தோட ஒரு ஃபேக்ட்ஸ் சொன்னீங்களா, அதுல பயங்கரமா நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் பார்த்துட்டு மக்களோட சேர்ந்து கிளம்பிடலாம். அண்ட் இதோட நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கும் இதே டாபிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Until then, this is Tarshika and Preeti signing off with the entire team of புத்தம்புது காலை. Bye. Thank you.